வணக்கம் வணக்கம் மக்களே. திமுக அமைச்சர் ஓட்டு கேட்க வந்த பொழுது தெரித்து ஓடிய சில அமைச்சர்கள். இப்போ என்ன நடந்தது, எதற்கு தெரிச்சு ஓடிய அமைச்சர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மக்கள் தானே பார்த்தீங்க அப்படின்னா தெரிச்சு ஓடி இருப்பாங்க. எதற்கு அமைச்சர்கள் தெரிச்சு ஓடினாங்க அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தையும், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக நம்ம சேனலுக்கு புது பார்வையாளராக தான் கட்டாயமாக இருப்பீங்க. அதனால் கீழே நாங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய நியூஸ் அப்டேட், இன்றைக்கி என்ன செய்தி வந்திருக்கு, இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தடுத்த அப்டேட்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இலவசமாக கொடுத்துருக்கோம், தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திமுக அமைச்சர்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனைனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரித்து ஓடினாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாமே சூடு பிடிச்சிருக்கு. எல்லா விதமான பிரச்சாரங்களுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா வழி மறைச்சிட்டாங்க, ரோடு போடல, டிச்சு போடல அப்படின்னு சொல்லிட்டு வழி மறைச்சிட்டாங்க. ஏன் அங்கெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னதுக்கு, எங்களால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எந்த ஒரு வாகனத்தையும் கொண்டு இயக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சருடைய பக்கத்தில் இருந்தீங்க சொல்கிறாங்க. அமைச்சரும் சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் கேட்குறாங்க, ஓகே எந்த வாகனங்களும் வர முடியாது, இந்த பிரச்சார வாகனம் மட்டும் எப்படி வந்துச்சு, கேள்வி எப்படி புரியுதுங்களா? இந்த பிரச்சார வாகனம் மட்டும் எப்படி இங்கே வந்துச்சு, இதுக்கெல்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைம் இருக்குது, இடம் இருக்குது, எல்லா வாகனமும் வரலாம். ஆனால் அந்த ரோடு போல டிச்சு போடுறதுக்கு மட்டும்தான் உங்களால் வாகனங்கள் இங்கே இயக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்பயே அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அமைச்சராக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏவாவேலுக்கு இதை ஒத்தி ஒரு முக்கியமான இது இருக்குது. எல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முறைகேடு பண்ண புகார் பார்த்தீங்க அப்படின்னா ஏவாவேலு மேலே இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா கனிமொழி இந்த மதுவிலக்கை நான் ஒழிக்கிறேன், மதுவிலக்கை ஒழித்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக நிற்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னாங்க. போன எலெக்ஷனில் மறுபடியும் போய் கேட்குறப்ப நீங்கள் என்னங்க இப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் எப்போ சொன்னேன், போன எலெக்ஷன் சொன்னேன், அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்களை தட்டி கழிச்சிட்டு போகிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்க குடும்பத்தாளுங்க மட்டும்தான் இருக்கணும், ஃபேக்ட்ரியும் அதாவது சாராயம் உற்பத்தி பண்ணுற ஆலையும் அவங்க தான் வச்சுருக்கணும், விற்கிறதும் அவங்க தான் விற்கணும், பணம் சம்பாதிக்கிறதும் அவங்க தான் சம்பாதிக்கணும். ஆனால் நாங்கள் அதை தடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2-3 எலெக்ஷனாக தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்களால் ரொம்ப ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லலாம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. சில அமைச்சர்கள் தான், எல்லா அமைச்சர்களுமே குறை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. சில அமைச்சர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கிறாங்க. இதுக்கு உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு கிறுக்குப்பிடி போட்டு பிடிச்சி யார் எப்படி எல்லா லிஸ்ட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அது எல்லாமே அடுத்தடுத்த பதிவில் அடுத்தடுத்த செய்தியெல்லாம் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதிய பார்வையாளராக இருப்பீங்க, அதனால கீழே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.